அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த எக்ஸாமில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது டோட் வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் யார் யார் அந்த ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? பாருங்கள், பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிடிஎஃப் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் யார் யார் ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பிப்ரவரி 2024 நடைபெற்ற அரசு தொழில்நுட்ப வணிகவியல் பாடத்தேர்வுகளான சுருக்கெழுத்து, கணக்கியல் மற்றும் தட்டச்சு பாடங்களின் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வு முடிவுகள் 24/4/2024 அன்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த ரிசல்ட்டோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். www.tndtegtonline.in சம்மந்தப்பட்ட பயிலகங்கள் தேர்வர்கள் www.tndtegtonline.in இணையதளம் மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் வந்து டிஸ்டிங்ஷன், அதில் எத்தனை பேர் ஃபஸ்ட் கிளாஸ், அதில் எத்தனை பேர் செகண்ட் கிளாஸ், எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் மொத்தம் 89,718 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸாமுக்கு வந்தவங்க 87,008 பேர். ஸோ டிஸ்டிங்ஷன் 27,114 பேர். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 22,832 பேர். செகண்ட் கிளாஸ் 10,709 பேர். ஃபெயில் ஆனவங்க 26,303 பேர். நம்பர் ஆஃப் வித்ஹெல்டு ஸ்டூடெண்ட் 50 பேர். நம்பர் ஆஃப் வித்ஹெல்டு அப்படின்னா அவங்க எக்ஸாமில் ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மேபி வந்து பார்த்து எழுதியிருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எழுதியிருப்பாங்க, கேட்டு எழுதியிருப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஏதாவது அவங்களோட ஆன்சர் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணால் அது வந்து வித்ஹெல்டுன்னு வந்துடும். இப்போ ரூல்ஸ் ஏதாவது எக்ஸாமினேஷனோட ரூல்ஸை வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கலாம். மேபி உங்களோட ஆன்சர் சீட்லேயே ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது டிக் பண்ணியிருக்கலாம், ஏதாவது குறியீடு உங்களே அறியாமல் நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சில ரூல் இருக்கும்ல, அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணால் இங்கே வித்ஹெல்டில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 50 பேர். நம்பர் ஆஃப் பாஸ் 60,655 பேர் மொத்தம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் 69.71%. இது வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியருக்கு. அடுத்த டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியருக்கு 32,042 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்பியர் ஆனவங்க வந்தவங்க 31,396 பேர். 13,600 பேர் டிஸ்டிங்ஷன். 8,525 பேர் ஃபஸ்ட் கிளாஸு. 1,950 பேர் செகண்ட் கிளாஸு. ஃபெயில் ஆனவங்க 7,706 பேர். வித்ஹெல்டு 15 பேர். நம்பர் ஆஃப் பாஸ் வந்து 23,675 பேர். அதுக்கப்புறம் பாஸ் பர்சன்டேஜ் வந்து 75.41%. அடுத்து ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் 5,437 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் 5,437 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஒரு 1,500 பேர் தான் டோட்டலாகவே இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு 1,500 பேர் தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்போனா 2014, 2015, 2016, 2017 இந்த டைமில் அந்த 1,000, 1,500 இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுவாங்க. இந்த 2018 தாண்டும் போது, அங்கே கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு பூம் ஆகுது. ஷார்ட் அண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் 5,437 பேர், ரொம்ப அதிகம்தான். டைப்ரைட்டிங்கே நம்ம ஷார்ட் அண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஷார்ட் அண்ட் வந்து காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டைப்ரைட்டிங்லாம் சொல்லவே வேணாம். நல்லா கவனிங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரிசல்ட் நான் பார்த்துட்ருக்கேன்.
2015 2016 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ 89,718 பேர்னு இங்கே இருக்குது அப்ளை பண்ணவங்க. பட் இந்த இடத்துல வந்து 40,000 50,000 வரைக்கும் தான் இருக்கும். 2015 அந்த டைமில் சொல்கிறேன், 2015 15 இங்கேயே வந்து 40,000 ஒரு 55,000 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிலர் நினைப்பீங்க ஷார்ட் ஹேண்ட் வந்து காம்படிஷன் வந்துருச்சு. அப்படி கிடையாது. டைப்ரைட்டிங்கும் காம்படிஷன் வந்துருச்சு, ஷார்ட் ஹேண்டும் காம்படிஷன் வந்திருக்கு, இங்கே எல்லாமே காம்படிஷன் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு வரணுன்ற அந்த ஆர்வம் வந்து நிறைய பேர்த்திட்ட வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே இங்கே காம்படிஷன். ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே காம்படிஷன் வந்துட்டுருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல தமிழ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் 2,518 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2,272 பேர் எக்ஸாம் வந்திருக்காங்க. 598 பேர் வந்து டிஸ்டிங்ஷன், 258 பேர் ஃபஸ்ட் கிளாஸ், 269 பேர் செகண்ட் கிளாஸ். ஃபெயில் ஆனவங்க 1,146 வித்துகள் 1. ஸோ பாஸ் ஆனவங்க 1,125, கிட்டத்தட்ட 50%, 49.52% வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாஸ் பர்சன்டேஜ்லாம் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சீனியர் இந்த மாதிரி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். 50% 60% வரைக்கும் கூட போகும் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து அக்கௌண்டன்சி ஜூனியர் பாருங்கள், 339 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 202 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது டிஸ்டிங்ஷன் யாரும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் 6 பேர், செகண்ட் கிளாஸ் வந்து 22 பேர், ஃபெயில் ஆனவங்க 174 பேர், வித்துகள் யாரும் இல்லை 28 பேர் மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து 13.86 பேர் தான் அக்கௌண்டன்சி ஜூனியரில். அக்கௌண்டன்சி ஜூனியரில் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? ஒரு 20-25 வரைக்கும் போகும், அது லோவாக தான் இருக்கும். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் 367 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 319 பேர் எக்ஸாம் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஸ்டிங்ஷன் யாருமே இல்லை. இது வந்து அபூர்வமாக எப்போயாவது தான் இது மாதிரி நடக்கும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, டிஸ்டிங்ஷன் யாருமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் ஒரே ஒருத்தர் தான், செகண்ட் கிளாஸ் 12 பேர். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் முடிஞ்ச அப்போவே சொன்னாங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் வந்து ரொம்ப 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 டஃப்பாக இருந்ததாக சொன்னாங்க. வெரி டஃப் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இருக்குது மொத்தத்துலேயே, அதாவது எப்படி சொல்கிறதுனா கடைசி ஒரு ஒரு 7-8 வருஷத்துலேயே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸாம் இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்ததாக சொல்கிறாங்க பிஃபோர் 2024. ஸோ அதனால தான் வந்து இங்கே ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. 305 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, ஒருத்தர் வித்துகள். மொத்தம் வந்து 13 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் 4.08. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் 48,105 பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 47,245 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 9,040 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 13,221 பேர் செகண்ட் கிளாஸு, 7,052 பேர் மொத்தம் 48,105 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 47,245 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 9,040 பேர் டிஸ்டிங்ஷன், 13,221 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 7,052 பேர் செகண்ட் கிளாஸு, 17,917 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. வித்துகள்கிட்ட வந்து 15 பேர். ஸோ மொத்தமாக 29,313 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 62% ரிசல்ட் வந்திருக்கு. இது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியருக்கு. அடுத்து டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் பார்ப்போம். 27,340 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 26,866 பேர் எக்ஸாம் வந்திருக்காங்க. 6,217 பேர் டிஸ்டிங்ஷன், 8,473 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 3,247 பேர் செகண்ட் கிளாஸு, 8,921 பேர் ஃபெயிலு, 8 பேர் வித்துகள்டு, 17,937 பேர் வந்து மொத்தமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து 66.76. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். டைப்ரைட்டிங் சீனியர், டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர், டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர், இதெல்லாமே இதே மாதிரி தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ரிசல்ட்டோட பர்சன்டேஜ் மோஸ்ட்லி அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. பட் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் பாஸ் ஆகிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிடுச்சு. பட் பர்சன்டேஜ் அதே தான். ஓகேங்களா? ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60 பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா, அப்போ 200 பேர் அப்ளை பண்ணும்போது 120 பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சன்டேஜ் அதே தான், பட்டு ஆட்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு.
அடுத்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் 3799 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் 3212 பேர் வந்து எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 23 பேர் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. 157 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 315 பேர் செகண்ட் கிளாஸு, 2716 பேர் ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து வித்துகள்டு. ஸோ மொத்தமாக 495 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15.41% வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரில் 495 பேர், கிட்டத்தட்ட 500 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லியிருந்திருப்பேன். நல்லா என் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 600 பேர் பாஸ் ஆவாங்க அந்த ரேஞ்சில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஒரு 600 பேர் பாஸ் ஆகும். அதுக்கு முந்தின டைம் வந்து நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக 800 900 பேர் பாஸ் ஆவாங்கன்னு. அதே மாதிரி அதுக்கு முந்தின டைம் வந்து அதிகமாக தான் பாஸ் ஆனாங்க. இந்த முறை எக்ஸாமோட ஃபீட்பேக் அந்த ரிவ்யூ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு 600 பேர் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரில் கிட்டத்தட்ட ஒரு 495 500 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 2716 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து ஒரு 3000 பேர் இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் இல்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2500 பேர்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் ஜூனியர் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இங்கிலீஷ் ஜூனியர். ஓகேங்களா? இங்கிலீஷ் ஜூனியரு 1292 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டைரக்ட் சீனியர் பண்ணலான்ற அந்த முடிவையும் சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 2024 டைரக்ட் சீனியர் பண்ணலான்ற மாதிரி டோட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே ஒரு 2500 பேர் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிட்டாங்க. இங்கே ஒரு 1600 பேர் கிட்டத்தட்ட, நான் வந்து ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3700 பேர் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் முடிக்காமல் இப்போ இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கொஞ்சம் டஃப்பு தான். அது டஃப்புன்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் தேவையோ அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு ஃபீலிங். ஏன்னா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் வரைக்கும் ஓரளவுக்கு முடிச்சிடலாம். பட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம நினச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஸோ 3000க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கீங்க, 3500க்கு மேலே இருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் முடிக்கணும். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரை கொஞ்சம் அலட்சியமாக நினச்சிக்க வேணாம். கொஞ்சம் நிறையாவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்த குரூப் 4 எக்ஸாம்லையாவது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் மொத்தம் 2059 பேர் அப்ளை பண்ணி 1884 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 246 பேர் பாஸ் டிஸ்டிங்ஷன், 481 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 247 பேர் வந்து செகண்ட் கிளாஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 900 பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க, 10 பேர் வித்துகள்டு. ஸோ டோட்டலாக 974 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பர்சன்டேஜ் 51.70. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அக்கௌண்டன்சி சீனியர் 103 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 58 பேர் எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 2 பேர் டிஸ்டிங்ஷன், 5 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 5 பேர் செகண்ட் கிளாஸு, 46 பேர் ஃபெயிலு, மொத்தம் 12 பேர் பாஸு, 20.69% பாஸ் பண்ணியிருக்காங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு 203 பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 190 பேர் எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 7 பேர் டிஸ்டிங்ஷன், 3 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், 22 பேர் செகண்ட் கிளாஸ், 158 பேர் ஃபெயிலு, 32 பேர் பாஸு. ஸோ டோட்டலாக 16.84% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. டைப்ரைட்டிங் தமிழ் ஹை ஸ்பீடு 62 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 55 பேர் எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 3 பேர், செகண்ட் கிளாஸ் 4 பேர், 48 பேர் ஃபெயிலு, மொத்தம் 7 பேர் பாஸு, 12.73% பாஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் 539 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 386 பேர் எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 3 பேர் மட்டும் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. 353 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. பர்சன்டேஜ் ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 180 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்
ஓகேங்களா, யாருமே பாஸ் பண்ணல. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 200 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், யாருமே பாஸ் பண்ணல. தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், 226 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 158 பேர் எக்ஸாமில் வந்திருக்காங்க. ஒருத்தர் டிஸ்டிங்ஷன், 11 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 13 பேர் செகண்ட் கிளாஸு, 133 பேர் ஃபெயிலாக இருக்காங்க. 25 பேர் டோட்டலாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15.82% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், யாருமே வந்து பாஸ் ஆகலை. அடுத்து தமிழ் ஷார்ட் ஹை ஸ்பீடு 180 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸு, ஒருத்தர் வந்து 2 பேர் அப்ளை பண்ணி ஒருத்தர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க, அவங்க செகண்ட் கிளாஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஒருத்தர் எக்ஸாம் எழுத வந்ததுனால ஒருத்தர் பாஸு, ஸோ அதனால் 100% இங்கே ரிசல்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள், 2,13,067 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2,06,331 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 56,609 பேர் டிஸ்டிங்ஷன், 54,360 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 24,618 பேர் செகண்ட் கிளாஸு, 70,648 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. 102 பேர் வித்துகள்டு. பாஸ் ஆனவங்க பாருங்கள், 1,35,587 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 65.71% வந்து ஓவரால் பர்சன்டேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த டைம் வந்து ஃபெயில் ஆனவங்க அடுத்த டைம் நல்லா முயற்சி பண்ணி பாஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பிப்ரவரி 2024 எக்ஸாம் ரிசல்ட்டோட இந்த மெரிட் லிஸ்ட்டுன்றது யார், ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் நம்ம வந்து பார்த்துருவோம். எந்த இன்ஸ்டியூட்லேயும் படிக்காமல் படித்தவங்க இங்கே வந்து சப்ஜெக்ட் கோடு. ஓகேங்களா, சப்ஜெக்ட் கோடு இங்கே இருக்கும், இதுதான் சப்ஜெக்ட் கோடு. ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், 5, 13, 25 இதெல்லாம் ப்ரைவேட் கேண்டிடேட் சொல்கிறேன். 5, 13 ஓகேங்களா. அடுத்து 24, 25, 5, 13, 24, 25 பார்த்துருவோம். 5 அக்கௌண்டன்சி ஜூனியர், 13 இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட். ஓகேங்களா, இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு 5, 13. அடுத்து பாருங்கள், 24, 25 பார்த்துருவோம். 24, 25 தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர், 24 அக்கௌண்டன்சி சீனியர். இது ரெண்டும் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் 33, 36 ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். 33, 36. ஸோ 33 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ். 36 வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, மீதி எல்லாம் இன்ஸ்டியூட்டோட நேமு, இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. ஓகேங்களா, இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ அந்தந்த இன்ஸ்டியூட்டோட பேரும் அங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க, அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க், அவங்களோட பேர்லாம் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள். நான் ஃபஸ்ட்டு ரேங்க் அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நேமோடு வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்திருக்கு. இங்கே பாஸ் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஃபெயில் ஆனவங்க வந்து அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.